நாட்டில் உள்ள போதைப்பொருள் ஒழிப்பு மையங்கள் குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நம் நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு மையங்கள் செயல்படுவது உண்மையா? அப்படி செயல்பட்டால் மாநில வாரியான போதை ஒழிப்பு மையங்களின் விவரங்கள் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் அத்தகைய மையங்களில் அனுமதிக்கப்பட்டவர்களின் விவரத்தையும், போதையால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தில் அரசு சார்பில் ஏதேனும் நிதி மற்றும் பிற உதவிகள் வழங்கப்படுகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் அப்படி நிதி உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்படுமானால் அதன் விவரம் குறித்து தெரிவிக்கவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர், நாடு முழுவதும் உள்ள 757 போதை ஒழிப்பு மையங்களில் தமிழகத்தில் மட்டும் 35 மையங்கள் செயல்படுவதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் போதையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கடந்த ஆண்டு மட்டும் போதையால் பாதிக்கப்பட்ட சுமார் 42,000 பேர் போதை ஒழிப்பு மையங்களில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்.